அஜித்தை பற்றி பேசி வணங்கான் ஆடியோ விழாவில் அதிரவிட்ட சிவகார்த்திகேயன். பாலா இயக்கத்தில் சூர்யா முதலில் நடிக்க இருந்த திரைப்படம் வணங்கான். இவர்களுக்குள் ஏற்பட்ட சில மனக்கசப்பால் இந்த படம் நடைபெறாமல் நின்று போனது. அதனைத் தொடர்ந்து இந்த படத்தை அருண் விஜய்க்கு கூறி இந்த படத்தை எடுத்து முடித்து விட்டார். இந்த படத்தின் ரிலீஸ் தேதியையும் படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர். இந்த படம் பொங்கல் தினத்தில் வெளியாக இருப்பதாக படக்குழு அறிவித்திருந்தனர். சமீபத்தில் இந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா மற்றும் பாலாவின் 25வது ஆண்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் தமிழ் சினிமாவின் பல முன்னணி நடிகர்கள் கலந்து கொண்டனர். அதில் முக்கியமாக சூர்யா, சிவகுமார், சிவகார்த்திகேயன் போன்ற பல பிரபலங்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த விழாவில் சிவகார்த்திகேயன் மற்றும் சூர்யா கலந்து கொள்வார்கள் என யாரும் எதிர்பார்க்கப்படவில்லை. சூர்யாவின் பேச்சு எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தி இருந்தது. பாலாவை தன்னுடைய கூட பிறந்த அண்ணனாக பார்ப்பதாகவே பேசியிருந்தார். பல சர்ச்சைகளுக்கு சூர்யாவின் வருகையால் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பலரும் அதிர்ச்சியாக பார்த்திருந்தனர். ஏனென்றால் அருண் விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன் இடையே சிறிதாக போட்டி இருந்ததாக கூறப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இந்த விழாவில் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டு மேடையில் பேசியது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருந்தது. அருண் விஜய் அண்ணன் அழைத்ததால் தான் இங்கு வந்தேன். இந்த விழாவில் கலந்து கொள்ள நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். மேலும் சிவகார்த்திகேயன் மற்றும் அவர்களின் போட்டிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அதே போல மேடையில் சிவகார்த்திகேயன் வணங்கான் மற்றும் விடாமுயற்சி படங்களை பற்றி பேசியிருந்தார். இந்த 2 படங்களின் முதல் எழுத்து வி யில் ஆரம்பிக்கிறது. வி என்றால் வெற்றி தான். கண்டிப்பாக இந்த 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடையும் என பேசியிருந்தார். அஜித் என்ற பெயரை குறிப்பிட்டதும் மேடையில் அரங்கத்தில் இருந்த ரசிகர்கள் ஆர்வமாக அரங்கத்தை அதிரவிட்டனர்.